நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் நன்னாரி வேர் அறுவடை செஞ்சு அதில் இருந்து கம வாசத்தோட நன்னாரி சிரப், அதுவும் ஜீனியே சேர்க்காம ரொம்ப மணமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் எப்படி தயாரிக்கணும் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நன்னாரி சிரப் வீடியோ போடுறதுக்காகவே நான் தொட்டியில் நன்னாரி செடி வச்சு நன்னாரி வேர்க்காக 2 வருஷம் காத்திருந்தேங்க. இப்போ சூப்பராக நன்னாரி வேர் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. வாங்க நன்னாரி சிரப் எப்படி தயாரிக்கலாம்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம அறுவடை பண்ணி வச்சுருக்க நன்னாரி வேர்லேருந்து 100 கிராம் அளவுக்கு நான் நன்னாரி வேர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நன்னாரி வேரை தண்ணியில் 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உரலில் 1-2 இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. உரலில் தட்ட முடியாதவங்க மிக்சி ஜாரில் பல்ஸில் 2 சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வேரோட மேல் பகுதி தோல் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாசம் தரும். நடுவில் அந்த வெள்ளையாக இருக்க வேரை ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணாமல் 1-2 இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அந்த வேர் தான் கொஞ்சம் தோற்புத்தன்மையோடு இருக்கும். இப்போ தட்டி வச்சுருக்க வேரை வேற ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது 12 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நன்னாரி எசன்ஸ் அந்த தண்ணியில் நல்லா சார்ந்து இருக்கும். நன்னாரி வேர் ஊற வச்சு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்ச வேரை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா தள்ளன்னு கொதித்து நல்ல கலர் இந்த மாதிரி மாறி வரும். இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடிகட்டின சாரை திருப்பியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். வடிகட்டின சாறு கடியில் இந்த மாதிரி கசடு இருக்கும், அதை சேர்க்க வேண்டாம். நம்ம துணியில் வடிகட்டினோம்னா இந்த மாதிரி கசடெல்லாம் இருக்காது. இப்போ நன்னாரி சிரப்போட இனிப்பு சுவைக்காக நான் 1 கிலோ ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கேக்குக்கெலாம் நம்ம இந்த சுகர் தான் பயன்படுத்துவோம். ஜீனினா 3/4 கிலோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, கற்கண்டு, பனங்கற்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நம்மளோட விருப்பம்தான். இப்போ அடுப்பில் வச்சு ப்ரௌன் சுகரை நல்லா கரையை விட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம சுகர் சேர்த்ததுனால சிரப் நல்லா தண்ணி விட்டு இருக்கும். நம்ம சேர்த்து வச்ச தண்ணி நல்லா கொதித்து அந்த சிரப் 3/4 பாகமாக நல்லா வற்றி அந்த சிரப்பில் பிசுபிசுப்பு தன்மை வர ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த நன்னாரி சிரப்பை நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கும் போதே வீடு மணக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு கமன்னு நன்னாரி வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட அரை முடி எலுமிச்சம்பழச்சாரை பிழிஞ்சு நல்லா கலந்து ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நன்னாரி சிரப் இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். தேன் பதத்தில் இருக்கும், கலரும் தேன் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நம்ம கண்ணாடி பாட்டில் அதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 4 மாதம் வரைக்கும் வச்சு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். நம்ம இதை அதிக நாள் வச்சு பயன்படுத்துகிறக்கா ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்கலை. அதே மாதிரி கடையில் வாங்குகிற நன்னாரி சிரப் கலர் சேர்த்துருப்பாங்க, நம்ம இதில் கலரும் எதுவும் சேர்க்கலை. அந்த இயற்கையான கலரோட இயற்கையான நறுமணத்தோட அருமையாக இருக்கும் அந்த நன்னாரி சிரப். ப்ரௌன் சுகர், பனங்கற்கண்டு, கல்கண்டெல்லாம் சேர்த்ததுனால கடையில் வாங்குகிற நன்னாரி சிரப் அளவுக்கு இதில் இனிப்பு இருக்காது. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சிரப் சேர்த்து நன்னாரி சர்பத் தயாரிக்கணும். இப்போ ஒரு கிளாஸில் ஊற வச்ச சப்ஜா விதை, இது கூட 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம வீட்டில் தயாரித்த நன்னாரி சிரப், தேவையான அளவு ஐஸ் கட்டி, அப்படி இல்லைன்னா ஐஸ் வாட்டர், அரை மூடி எலுமிச்சம்பழச்சாறு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து குடித்து பாருங்கள். இந்த வெயிலுக்கு நம்ம மனசுக்கும் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் இந்த நன்னாரி சர்பத்தை. நீங்களும் இதே முறையில் ஆரோக்கியமான இந்த நன்னாரி சிரப்பை வீட்டிலே தயார் செஞ்சு நன்னாரி சர்பத் குடித்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நன்னாரி சர்பத் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.